இதுக்கு முன்னாடி சான்சஸ் வந்து ஈஸியா இருந்தது டிஎம்கேக்கு, இப்போ கொஞ்சம் டஃப்பா இருக்கு அப்படிங்கறது வந்து எதை குறித்து சொல்றீங்க? இந்த சலசலப்பு குறித்து தான் சொல்றீங்களா? அது ஒரு காரணம். ஆன்டி இன்கம்பன்சி வந்து ஃபீல் பண்ண முடியும். நான் டேட்டா 2019 திமுக கூட்டணி வாங்கிய வாக்குகளும் 21 வாங்கிய வாக்குகளும் 24 வாங்கிய வாக்குகளும் சரிஞ்சுக்கிட்டே இருக்கு. 19க்கு அப்புறம் 21 குறைஞ்சிருக்கு, 21க்கு அப்புறம் 24 குறைஞ்சிருக்கு வாக்குகள், ஓட்டு டோட்டலா. அப்ப ஃபாண்ட் இருக்குல்ல, விஷ் இருக்குல்ல, நம்ம ஓட்டு போனா டிஎம்கே ஜெயிக்க வைக்கிற அந்த வில் இருக்குல்ல, அது குறைஞ்சிக்கிட்டே போகுது. அதுதான் ஆன்டி இன்கம்பன்சி. நான் டேவல்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து எவ்ரி ஒன் இஸ் ஃபீலிங் இட். எல்லாருமே அதை உணர்றாங்க. டிஎம்கே என்னங்க, டிஎம்கே ஆட்சிக்கு வருமானு என்னங்க கேள்வி கேட்குறீங்க? அது ஆட்டோமேட்டிக்காக வரும்லங்கன்னு சொல்ல ஆள் இல்லை. 2024 மோடி டெல்லியில் வருவாராங்கிற யாருமே கேள்வி எழுப்பல. ராகுல் காந்தி பிரதமர் ஆயிடுவாரோ அப்படின்னு யாருமே பேசல. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ட்ராக் பார்த்தா என்ன விவாதம் ஓடிச்சு 2024 400 வருமா வராது, 240 வந்துச்சு, 400 வரலங்கிறது தான் ஓடிட்டு இருந்துச்சு. ஆட்சி யார் பிடிக்க போறான்னா பிஜேபி இஸ் கோயிங் டு ரீட்டர்ன்ங்கிறது யாருமே பார்க்கல. அந்த இடத்துல திமுக இருக்குதான்னு பார்க்கணும். சார் வாட் இஸ் திஸ், எனிஹோ டிஎம்கே இஸ் கோயிங் டு ஃபார்ம் த கவர்மெண்ட் அப்படிங்கிற நிலைமை இல்லை. வெதர் டிஎம்கே வில் ஃபார்ம் த கவர்மெண்ட் இடம் தான் இருக்கு. அதுதான் இங்க முக்கியமான. அந்த இடம் நகர்ந்தது தான் நான் ஆன்டி இன்கம்பன்சி சொல்லிடுறேன்.